இன்றைக்கி நான் சிக்கன் கிரேவி தாங்க செய்ய போகிறேன். அதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். நல்லெண்ணெய் ஊற்றுனீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம பட்டை, பிரிஞ்சி இலை, அன்னாச்சி பூ, உங்கள்கிட்ட என்னென்ன தாளிக்கிறதுக்கு இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் சொல்கிறது தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் அவசியம் இல்லை. உங்கள்கிட்ட இருக்கிற தாளிப்புக்கு தகுந்தாப்பில் நீங்கள் 10 ரூபாய்க்கு கடையில் வாங்கிட்டு வரீங்க, அதில் இருக்கிறத நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. காஞ்சதுக்கப்புறம் ஏலக்காய் 1, கிராம்பு 3, கசகசா அரை டேபிள் ஸ்பூன், அன்னாச்சிப்பூ 1, இப்போ பட்டை நல்லா உடச்சி நான் சேர்த்துக்கிறேன். பிரிஞ்சி இலை, உங்களுக்கு நான் பிரிஞ்சி இலை 1 தான் எடுத்திருக்கேன், அதை நான் கிள்ளி போட்டுக்கிறேன். உங்கள்கிட்ட இருக்கிறத வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் என்கிட்ட இருக்கிறத நான் இதை யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. கசகசா ஒரு ஆப்ஷன் தாங்க, அது டேஸ்ட்டுக்காண்டி தான் நம்ம சேர்க்குறோம். இப்போ சோம்பு எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. சோம்பு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நான் சின்ன வெங்காயம் தாங்க இந்த கிரேவிக்கு நான் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் கிரேவிக்கு எடுத்திங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்குங்க, டேஸ்ட்டு அள்ளுங்க. நான் ஒரு 30 சின்ன வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த கிரேவிக்கு சின்ன வெங்காயம் தாங்க கரெக்டாக இருக்கும். பெரிய வெங்காயம் எடுத்திங்கன்னா நல்லா இருக்காது, டேஸ்ட் அப்படியே கொடுக்கும். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு கையளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கிண்டி எடுத்துக்கோங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா பொன்னிறமாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம். இந்த கிரேவிக்கு தக்காளி பழம் நான் 3 சேர்த்துருக்கேன். தக்காளி பழம் இந்த ஸ்டேஜுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம மிளகாத்தூள்லாம் ஆட் பண்ணிக்கலாம். மசாலா ஐட்டத்தை 1.5 டேபிள் ஸ்பூன் கல் உப்பு எடுத்திருக்கேன். நல்லா தக்காளி பழம் வெங்காயத்தில் நல்லா படுற மாட்டு நல்லா ஒரு கிண்டி விட்டுட்டு மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க. உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இந்த சாந்தை கொஞ்சோண்டி எடுத்து வாயில் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கரெக்டாக இருக்கணும், கொஞ்சம் தூக்கலாக தான் உப்பு இருக்கணும். இந்த ஸ்டேஜில் உப்பெல்லாம் பார்த்துட்டு கறியை போட்டுருங்க. கறியை போட்டு நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க. பிரட்டி விட்டுட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் இந்த கறி முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்க போகிறேன். தண்ணி எல்லாமே நம்ம வற்ற தான் போகிறோம், அதனால் கறி நமக்கு நல்லா வேகணும். வேகாமல் 1-2 வெந்து வேகாமல் இருக்கக்கூடாது. அதுக்காண்டி தான் நம்ம கறி முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறோம். நான் இன்றைக்கி 1 கிலோ கறிக்கு நான் 30 சின்ன வெங்காயம் 3 தக்காளி பழம் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு கிரேவியில் தக்காளி பழம் உங்களுக்கு நிறையா வேணும்னா நீங்கள் 5 தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். அதுக்கு மேலே நீங்கள் சேர்த்திங்கன்னா நீங்கள் சாப்பிட்றது கிரேவியாக இருக்காது, தக்காளி தொக்கு மட்டும் போயிடும். இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா பிரட்டி விட்டாச்சு. தண்ணி ஊற்றிக்கோங்க கறி முங்குற அளவுக்கு. இப்போ மூடி வச்சுட்டு ஒரு 1/4 மணி நேரத்துக்கு ஒரு தடவை மூடியை எடுத்து விட்டு இப்படி கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. உப்பு உரப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு இப்போ டேஸ்ட் பண்ணி பாருங்கள். கறியையும் எடுத்து சாப்பிட்டு பார்த்துட்டு திரும்பி மூடி வச்சுருங்க. அடுத்த ஒரு 1/4 மணி நேரம் கழித்து மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணியெலாம் வற்றி போயிருக்கும். பாருங்கள், எனக்கு இந்த ஸ்டேஜில் தான் இருக்குது. இந்த ஸ்டேஜில் நல்லா கறியை கிண்டி விட்டுக்க. இப்போ மூடி வச்சிடலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம மல்லித்தலை எடுத்து வச்சுருக்கிறத நல்லா மேலாப்பில் தூவி விட்டுக்கோங்க. நல்லா மல்லித்தலை நிறையா எடுத்துக்கோங்க, டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க. ஒரு கையளவுக்கு நான் எடுத்திருக்கேன் 1 கிலோவுக்கு.
நல்லா பெரட்டி விட்ருக்காங்க. பெரட்டி விட்டுட்டு இதை ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சாவே போதுங்க. இதை ரசத்துக்கு வீட்டில் சில பேர் வெஜ்ஜு சாப்பிடுவாங்க. அப்போதைக்கு அவங்களுக்கு சாம்பார் வச்சுட்டு நம்ம இந்த கறியை கூட தொட்டுக்கலாம். எங்கள் வீட்டில் சாம்பார் வச்சு நாங்கள் கிரேவி பண்ணியிருந்தோம். நீங்கள் ரசத்துக்கு தயிர் சாதத்துக்கு கூட நீங்கள் இதை டேஸ்ட்டாக சாப்பிட்டுக்கலாம். இல்லை இதை பெரட்டி கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோதாங்க என்னோடய ஸ்டைலில் சிக்கன் கிரேவி. அடுப்பை நிப்பாட்டியாச்சு. ஆறுச்சுன்னா கூட உங்களுக்கு தண்ணி மிச்சமாக பாருங்கள். என்னோடய ஸ்டைலில் சிக்கன் கிரேவி ரெடி. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள்.